நீங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி தோத்துட்டாங்க. மறுபடியும் என்னன்னா நீங்க அவங்கவுங்க பிற இயக்கங்கள் கூட்டணி இயக்கங்கள் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தை சொல்றது. இப்ப எங்க கட்சியிலே 2 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன? அதிமுக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி இன்னைக்கு தாவைக்கல சேர்ந்திருக்காங்க. சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? நீங்க அதிமுக மாத்திரம் கிடையாதுங்க, திமுக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் பல முக்கியமான நிர்வாகிகள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி அது வெளியில பத்திரிகையாளர் போடுறது கிடையாது. திமுக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவைக்கா போயிருக்கிறாங்க. என்னைக்கு இவங்க திமுக அதிமுக பாஜக கூட்டணி பேச ஆரம்பிச்சாங்களோ எப்படியாவது தாவைக்கா வரக்கூடாது, நம்முடைய சகோதரர் விஜய் முதலமைச்சர் நாட்கள் உட்காரக்கூடாது, அப்போ என்ன வேணா செய்யலாம், அதிமுக பாஜக கூட நம்ம பேசி ஒரு அங்க அரசாங்கத்தை அமைக்கணும்னு நினைக்கும். அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. நாங்க எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க, அதனால நம்ம ராஜினாமா பண்ணுங்க சொல்றீங்களா? புதுவை உட்பட 40 ராஜினாமா பண்ண சொல்லுங்க. என்ன சொன்னீங்களா? சவால் விட்டுருக்கல, ராஜினாமா பண்ண சொல்லுங்க, இன்னைக்கே பண்ண சொல்லுங்க, அறிக்கை விட சொல்லுங்க, நான் ராஜினாமா பண்றேன். தில் இருக்க கேட்கிறேன், நானு தைரியம் இருக்கான்னு கேட்கிறேன். நானு சொல்றாங்களே இந்த மாதிரி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, தலைமை வச்சு சொல்லுங்க, நான் தயார். இன்னைக்கு சார் இப்ப முதலமைச்சருடைய கரூர் ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா அவரு இன்னும் கொத்து புரோட்டா முன்னாள் முதலமைச்சர் அங்க தோற்று போனாலுமே தொடர்ச்சியா அவரை விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு. அது அரசியல் ரீதியா விமர்சிச்சா பரவாயில்ல, கொத்து புரோட்டா இன்னும் அவங்கள ஒரு முதலமைச்சர்ன்றதை மறந்துட்டு விமர்சிக்கிறாருன்னு எதிர்க்கிறாங்க. இல்ல நான் அவருக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நான் கிடையாது. அவங்க கட்சியில மூத்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனா செங்கோட்டை என்ன மாதிரி இருக்கிறாங்க, செய்யறாங்க. கண்டிப்பா அவர் இன்னைக்கு உங்களை மாதிரி பத்திரிக்கையாளர் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு அவர் என்ன பதில், அவங்க கண்டிப்பா பதில் சொல்லுவாங்க. அதே வேளையில எதிர்கட்சியா இருக்கிற இன்னைக்கு இயக்கங்கள் தலைவர்கள் அவங்க கண்ணியமா செயல்படுறாங்களா, அதை நீங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இணையத்தில் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு அருவருப்பான சில தாக்குதல்கள் இது பண்றாங்க. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு கண்ணியமான அரசியல் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே தான். இன்னைக்கு தாவேக்காங்கிற ஒரு புதிய இயக்கம் 50 வருஷமா 60 வருஷமா 70 வருஷமா 40 வருஷமா இருக்கிற இயக்கங்கள் அவங்க என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க. அங்க அந்த இயக்கத்தை அந்தந்த இயக்கங்களுடைய நிர்வாகிகள் அவங்களுடைய செயல்பாட்டை ரொம்ப ஒரு அருவருப்புத்தக்க ஒரு கண்ணியமான முறையில் அவங்க செயல்படாத போது அது அந்தந்த இயக்க தலைவர்கள் என்ன பண்றாங்க, அது ஊக்குவிக்கிறாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதனால நீங்க தவறுங்கிறது இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு தாவேக்கை பத்தி சொல்லாதீங்க. காலங்காலமா இருந்த இயக்கங்கள் தலைவர்கள் அவங்களுடைய எப்படி செயல்படுறாங்க செய்யறாங்க, அவங்க கண்ணியமான முறையில் கருத்துக்கள் சொல்றாங்களா. இன்னைக்கு எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கம் தவறு செய்தா குறைபாடு இருக்கும், நீங்க சுட்டி காமிங்க. அதே நேரத்தில் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் அந்த குறைபாடுகள் சொல்றது ஒரு கண்ணிய ஒரு இது ஆரோக்கியமான அரசியல் நான் சொல்லுவேன். நீங்க மறுபடியும் நான் சொல்றேன், நீங்க குதிரை பேரம் திரும்பி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதாவது ஏதோ தாவேக்கா முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அதுல மாதிரி ஈடுபடுற மாதிரி செய்யற மாதிரி சொல்லி நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கிற இயக்கங்கள் நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் நீங்க 234 சட்டமன்றத்தில் குறைஞ்சபட்சம் தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணாங்க. சில அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியெல்லாம் 80 கோடி 100 கோடியெல்லாம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான கோடி அவங்க செலவழிச்சு அவங்க வெற்றி பெற முடியவில்லை. அப்போ தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அவங்க போட்டி போட்டாங்க, 108 இடத்துல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு பல எளியவர்கள் ஆட்டோ ஓட்டினவங்க, இன்னைக்கு தண்ணி கேன் போட்டவங்க, சாதாரணவங்க ஒத்த பைசா செலவு பண்ணாம அவங்க ஜெயிச்சு வெற்றி பெற்று வந்திருக்காங்க. 1967 இந்த மாற்றம் நடந்தது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு மாற்றம், சாதி மத அரசியலை எதிர்த்து பண அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மக்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு பல பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க தோத்துட்டாங்க, நீங்க இவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி தோத்துட்டாங்க. மறுபடியும் என்னன்னா நீங்க அவங்கவுங்க பிற இயக்கங்கள் கூட்டணி இயக்கங்கள் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தை சொல்றது. இப்ப எங்க கட்சியிலே 2 சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன? அப்ப அவங்க இன்னைக்கு விலை போயிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? நாங்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா? இது என்னன்னா பொதுவாக கண்ணாடி கூட்டுகள் கல்லெறிய கூடாது. இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. அதிமுக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி இன்னைக்கு தாவைக்கல சேர்ந்திருக்காங்க. சேர்க்கறதுக்கு என்ன காரணம்? நீங்க அதிமுக மாத்திரம் கிடையாதுங்க, திமுக கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஒன்றிய செயலாளர்கள் பல முக்கியமான நிர்வாகிகள் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி அது வெளியில பத்திரிகையாளர் போடுறது கிடையாது. திமுக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு தாவைக்கா போயிருக்கிறாங்க. அப்போ 2 கட்சிகள்லையும் திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி இந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் இப்படி அதாவது அவங்க திமுகவுடைய உதவியுடன் அதிமுக பாஜக அந்த கூட்டணி அந்த இயக்க தலைவர்களை பேசி அவங்க ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க.
அவங்க கிட்ட நம்பர்ஸ் இல்லாதனாலதான் அதுல ஃபெயிலியர். ஒரு கூட்டணி கட்சியில கூட்டணி நீங்க பொது உடைமை இயக்கம் பிற இயக்கங்கள் முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்கள் அதுக்கு ஒத்து போல அவங்களுக்கு முடியாதுன்னு சொன்னதெல்லாம் நம்பர்ஸ் இல்லாதனாலதான். இல்லைன்னா இன்னைக்கு தாவேக்கா வந்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டணியை வந்து திமுக அதிமுக கூட்டணி யாரு அந்தந்த கட்சியோட நிர்வாகிகள் தொண்டர்கள் எதிர்த்தாங்க. இன்றைக்கு திமுகவுடைய அதிமுகவுடைய இன்னைக்கு நிர்வாகிகள் இன்னைக்கு சாரசாரியா இன்னைக்கு ராஜினாமா பண்ணி இன்னைக்கு தாவேக்கா போறாங்கன்னா காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து இன்னைக்கு திமுக எதிர்க்கக்கூடிய சக்தி இன்னைக்கு தாவேக்கா முதலமைச்சர் விஜயனால எதிர்க்க முடியுங்கிற அந்த நம்பிக்கையினாலதான் நம்பிக்கை எழுந்துட்டாங்க. அதிமுக தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை எழுந்துட்டாங்க. புரட்சி தலைவருடைய உண்மையான அந்த சித்தாந்தம் அவருடைய வழிவந்தவங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட திமுகவோட கூட்டணி ஏத்துக்கிறதுக்கு தயார் கிடையாது. அதுதான் அடிப்படை காரணமே தவிர அந்த கட்சியோட இன்னைக்கு தொண்டர்களா இருக்கட்டும் எம்எல்ஏக்களா இருக்கட்டும் முன்னாள் ஆளுமைகளா இருக்கட்டும் அவங்க இன்னைக்கு தாவேக்கா பக்கம் போறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். திமுக இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து காரணம் முடியல. அதிமுக எப்படி நம்ம போக முடியும், அதிமுக எப்படி நம்ம கூட்டணி போக முடியும், அந்த ஒரு நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. இப்போ விஜய் சிஎம் வந்து அன்னைக்கு கரூர்ல பேசும்போது லஞ்சம் வாங்க யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி முதலமைச்சர் ஓப்பனா பேசியிருக்காரு. எப்படி நீங்க பாக்குறீங்க? இன்னைக்கு லஞ்சம் இன்னைக்கு பார்ட்டி ஃபண்டு இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பணம் வேணும், இந்த குடும்பத்துக்கு நாங்க ஃபண்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதெல்லாம் பேச்சுக்கு இடம் கிடையாது. லஞ்சம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமாங்கிற ஒரு கேள்வி வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. வருஷத்துக்கு வருஷம் அதை கூட்டிட்டு தான் போச்சு. இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ ஆனா குறைஞ்சபட்சம் முதல்ல 2 கோடி 1 கோடி ஆச்சு 2 கோடி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 20-25 கோடி, ஒரு எம்பி 40 கோடி 50 கோடி 70 கோடி செலவு. இனிமே அரசியல் இப்படிதான் அப்படிங்கிற போது அதுக்கெல்லாம் ஒரு மாற்று இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது எதுனா அது அடிப்படை என்ன, ஒரு எம்எல்ஏ வந்து 5 கோடி 10 கோடி ஒரு எம்பி 3 கோடி செலவு பண்றாங்கன்னா அப்ப அது அந்த போட்ட காசை எடுத்தாகணும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாதி மத அரசியல் பண அரசியலுக்கு எதிரான ஒரு அரசாங்கத்தை ஒரு கொண்டு வந்திருக்கிறார், மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் சொல்றாரு அவர் ஊழல் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது எந்த தவறும் கிடையாது. ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் சாதி மத அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்றம், பண அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, இந்த மாற்றம் பாதுகாக்கப்பட வேண்டும், தொடர வேண்டும்ங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லா மக்களுடைய ஒரு மன ஓட்டம். சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு சமுதாய சீர்திருத்த இயக்கம் வீதி லீடர்ஸ் அமைச்சிருக்கிறார். பின்னாட்களில் ஒரு அரசியல் இயக்கமா நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு ஜனநாயக நாட்டில் யார் வேணா வந்து ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிக்கலாம் செய்யணும். நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன். அவர் வந்து இந்த மாநாடு நடத்துற மாநாடு பொறுத்த வரைக்கும் போதையில்லா தமிழ்நாடுங்கிற ஒரு தலைமை அந்த தலைப்பை வச்சு ஒரு மாநாடு நடத்திருக்கிறார். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு செய்தியை கொண்டு வரார். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் இந்த போதை கலாச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாடு மோசமா இருக்கு. ஆனா இதை விட பல மடங்கு மோசம் நீங்க வட மாநிலங்கள். இது ஒரு குறிப்பிட்ட மாநில அரசு மாத்திரம் கட்டுப்படுத்த முடியாது. ஒன்றிய அரசுக்கு இது அதிகமான இதுல கடமை இருக்கு. நீங்க பிற மாநிலங்கள் எல்லா மாநிலம் சேர்ந்து இந்த போதை கலாச்சாரத்தை இது பண்ண முடியும். அதே நேரத்துல வந்து இந்த நேரத்துல அப்படி அந்த தலைப்பில் ஒரு மாநாடு நடத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எங்களுடைய அடுத்த பின்னாட்டில் நாங்கள் அரசியல் இயக்கமா மாறும் பொழுது நாங்கள் சுற்றுச்சூழலா இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள்ல நாங்கள் கவனம் சொல்றது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு புதிய ஒரு அரசியல் இயக்கம் இந்த ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நான் என்னுடைய பாராட்டுக்கள். சின்னத்தை உடைப்பேன் என்று சொன்ன சீமானோட கொஞ்சம் கிளவராங்கன்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதிகமா அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் சொல்லியிருக்கிறார். ஏன்னா நீங்க பெரியார் அவளை இழிவுபடுத்தினாரு. இன்னைக்கு அதே ஒரு திராவிட இயக்கம் இன்னைக்கு அதை அவர் கூட இன்னைக்கு இது பண்றாங்க, நட்பு பாராட்டுறாங்க, சரி அவரை என்கரேஜ் பண்றாங்கன்னா அதோடைய கரெக்டான ஒரு கேள்வியை அண்ணன் திருமா கேட்டிருக்கிறார். ஏன் நீங்க எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இன்னைக்கு அதிமுகவும் இன்னைக்கு திமுகவும் ஒரு கட்டத்துல வந்து அந்த கூட்டணி பேசி அவங்க ஒரு ஆட்சி அமைக்கும் போது இதோட என்ன கேவலத்தை சொல்ல முடியும்? இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு சாரசாரையா இன்னைக்கு தாவேக்காக்கு போறதுக்கு காரணமே அப்படிப்பட்ட அவங்க எடுத்த முடிவு தான். திமுக இன்னைக்கு நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. திமுக மேல எனக்கு மரியாதை இருக்கு. திமுக உடைய நிர்வாகிகள் பல தோழர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அந்த அண்ணா டாக்டர் கலைஞரோட இதுல வந்து நிறைய நீ நல்ல ஒரு இதுல சித்தாந்தத்துல இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனால் இன்னைக்கு அது ஒரு பவர் சென்டருக்குள்ள போயிருச்சு. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவுகள் அதிமுக கூட்டணி சேர்ந்து எப்படியாவது ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும் போது இன்னைக்கு அதிமுகவுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு சரிவு, திமுகவுக்கு ஒரு சரிவாக நான் பாக்குறேன். சார் திரும்ப சொல்லியிருந்தாரு பாஜக எதிர்த்து தாவேக்காவும் திமுக ஒரு அணியில செயல்படுறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு அவர் சொன்னது சரியான நிலையான ஒரு மனநிலை இல்லாம அவர் பேசுறாரு ஒரு குற்றச்சாட்டு. அதாவது அண்ணன் திரும்பவும் நான் ரொம்ப மதிக்கிறேன். இஸ் மை ஃப்ரெண்ட், பிலாசபர் அண்ட் கைட். ஒரு மூத்த ஒரு அரசியல் ஒரு தலைவர். நான் நாடாளுமன்றத்தில் சரி அண்ணன் கிட்ட நான் கலந்துக்குவேன். எனக்கு அப்பப்போ அவர் ஆலோசனை சொல்லுவார். நான் இன்னைக்கு நான் மதிக்கிறேன் நான். ஆனால் இந்த விஷயத்துல நான் வேறுபடுறேன். என்னன்னா
என்னைக்கு இவங்க திமுக அதிமுக பாஜக கூட்டணி பேச ஆரம்பிச்சாங்களோ எப்படியாவது தாவேக்கா வரக்கூடாது, நம்முடைய சகோதரர் விஜய் வந்து முதலமைச்சர் நாட்கள் உட்காரக்கூடாது, அப்ப என்ன வேணா செய்யலாம், அதிமுக பாஜக கூட நம்ம பேசி ஒரு அங்க அரசாங்கத்தை அமைக்கணும்னு நினைக்கும், அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. அதிமுக பாஜக கூட்டணியோட சேர நினைக்கும் போது எப்படி அவங்க வந்து பாஜக எதுக்க போறாங்க? நீங்க அரசியல் ரீதியாக நான் பாஜக எதுக்குறேன்னு நம்முடைய சகோதரர் விஜய் தெள்ளந்தெளிவா சொல்லியிருக்கிறார். ஆனால் நிர்வாக ரீதியாக ஒரு ஒன்றிய அரசு மாநில அரசு நீங்க சேர்ந்து செயல்பட சூழ்நிலை இருக்கு, வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக நாங்க பாஜக எதுக்கு தெளிவா சொல்லியிருக்கோம். ஆனால் திமுக பொறுத்தவரைக்கும் அது தெளிவு இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஒரு மறைமுகமா சில திரைமறைவு சில நடந்திருக்கு. உங்களுக்கு பத்திரிகையாளர் தெரியும், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த ஒரு ஹங் அசம்பிளின்னு வரும்போது சகோதரர் விஜய் வந்துடக்கூடாது, நாற்காலி உட்கார்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிமுக பாஜக கூட பேசினவங்க தான். இவங்க எப்படி இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு இதுல நீங்க பாஜக எதுக்குற இதுன்னு சொல்லிட்டு எப்படி தாவேக்காவும் திமுக ஒரே இதுல இருக்க முடியும்? அது வாய்ப்பே கிடையாது. அண்ணாமலை சொல்லியிருக்க தமிழ்நாடு கடன் மேலும் 5 ஆண்டுகள்ல 15 லட்சம் கோடி உயர வாய்ப்பு இல்ல. அது வந்து ஒரு நடைமுறை ஒரு சிக்கல்களை சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு கிட்டத்தட்ட நீங்க அந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சேர்த்தீங்கன்னா 10 லட்சம் கிடையாது 13 லட்சம் கோடி கடன் இருக்கு. இன்னைக்கு பல திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு நிதி நெருக்கடி இருக்கிற சூழ்நிலை, கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம்னு சொல்லி இந்த வருஷம் 80,000, அடுத்த வருஷம் 80,000 கோடி தேவைப்படும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவங்க ஆட்சி முடியும் போது கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி கடன் வரலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் தாவேக அரசு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிதி மேலாண்மை, சிறப்பான நிதி மேலாண்மை மூலமா கடனை நம்ம குறைக்கலாம், நம்ம அந்த கடன்கள் கூடிட்டே இருக்க இந்த கூடுதல் போக்கு நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. உதாரணம் சொல்ல கனிம வளத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல தவறுகள் நடந்திருக்கு. அதுல பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த உரிய நிதி வரல. பலாயிரக்கணக்கான கோடி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதுல முறைகேடு நடந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க பல நீங்க மின்சாரத்துறையா இருக்கலாம், போக்குவரத்து துறை, அதுலயும் நிறைய லஞ்ச லாவணிகள் முறைகேடு நடந்து இது அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம், சிறப்பான நிதி மேலாண்மை, இதன் மூலியமா அரசாங்கத்துக்கு உண்டான வருவாயை கூட்டும் பொழுது நீங்க கடனை வந்து நீங்க மேற்கூட நீங்க கடன் வாங்கிதான், ஆனா அதிகபட்சமா வாங்குறதுக்கு கொஞ்சம் தவிர்க்கலாங்கிறத என்னுடைய இது. ஒரு அண்ணாமலையோட கருத்து, அவருடைய கருத்து, நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சார், இப்ப தூத்துக்குடியில இந்த காப்பர் பிளான்ட் அமைப்பது எதிர்ப்பு நிறைய வந்துட்டு இருக்கு. இதனால இல்ல, தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு அங்க காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட், ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், எதுவும் அங்க வரக்கூடாது. நீங்க காப்பர் வந்து நமக்கு தேவைதான், நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவைதான். ஆனா நீங்க வளர்ந்த நாடுகளை பொறுத்தவரைக்கும் எந்த நாட்டிலையும் காப்பர் ஸ்மெல்டிங் இன்னைக்கு கிடையாது, அதை பேன் பண்ணியிருக்காங்க. வளராத நாடுகள், வளரும் நாடுகள், ஆப்பிரிக்கா போற இந்த மாதிரி நம்ம மாதிரி நாடுகள் வந்து, ஏமாந்த நாடுகள்ல இருந்து அவங்க காப்பர் ஸ்மெல்டிங் பண்றது, அங்க இருந்து அவங்க இறக்குமதி பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில பல இடங்கள் இருக்கு, பாலைவனங்கள் இருக்கு, அந்த மாதிரி மக்கள் வாழாத பகுதிகள், சுற்றுச்சூழலுக்கு பிரச்சனை உருவாகுற இடங்களை வந்து நீங்க காப்பர் ஸ்மெல்டிங் நீங்க போடுங்க. ஆனா தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில நீங்க குஜராத்தில் தடை பண்ணதை நீங்க மகாராஷ்டிரா லைசன்ஸே கொடுத்தா, அதுக்கப்புறம் அதை எடுக்க சொல்லிட்டாங்க. அப்படி இருக்க தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? கிட்டத்தட்ட 25 வருஷம் சட்ட போராட்டம் எங்கள் தலைவர் வைகோ பண்ணாரு, இயக்கம் பண்ணிச்சு. அதோடைய பல பேருடைய முயற்சினால, பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இன்னைக்கு அங்க ஸ்டெர்லைட் ஆலை கிடையாது, கூடாதுன்னு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருச்சு. அது வந்து கண்டிப்பா அது வராது. இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதை அனுமதிக்காங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அரசியல் விஜயும் அண்ணாமலையும் இணைந்து செயல்படும் சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் சமூக வலைதளம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி இணைஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதாவது ஒன்னே நல்லவர்கள் இணைஞ்சு நல்லதுன்னு சொல்லுவேன் நான். சகோதரர் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு பாரு, அரசியல் இயக்கமா நாங்க மாத்துவோம், நாங்க இதே இந்த போதை இல்லா தமிழ்நாடு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசியிருக்கிறாரு, சுற்றுச்சூழலை பற்றி சொல்லியிருக்கிறாரு, நல்ல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அவர் சொல்றபடி அவர் இயக்கத்தை நடத்தினானா அது நல்லதுன்னா அது வந்து தவறு கிடையாது. அதே நேரத்தில் அந்த முடிவு யாரு? சகோதரர் அண்ணாமலை எடுக்கணும், நம்முடைய முதலமைச்சர் சகோதரர் விஜய் எடுக்கணும். அது நான் எப்படி சொல்ல முடியும்? இப்ப திருச்சியில நீங்க ஜெயிச்சது காரணமே திமுக தான். திமுக இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருக்க அவருடைய பதவி அதாவது நீங்க ஏதாவது சிந்து முற்று விடுற வேலையை வந்து நீங்க பண்றீங்க. திமுகனாலதான் வெற்றின்னு சொல்றீங்கல்ல, அது முற்றிலும் தவறு. என்னுடைய வெற்றிக்கு திமுக ஒரு பங்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக தோழர்கள் எனக்கு உழைச்சாங்க, திமுக நிர்வாகிகள் எனக்கு உழைச்சாங்க, அதுல மாற்று கருத்து. அதே நேரத்தில் கூட்டணி இயக்கங்கள், காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், விசிகேவா இருக்கட்டும், பொதுவுடைமை இயக்கங்களா இருக்கட்டும், எங்க இயக்கம் மறுமலர்ச்சி திமுகவுடைய தோழர்கள் பொதுவா அரசியல் பார்க்காம, சரி இவர் ஒரு படிச்சவர், இவர் வந்தா நல்லா செயல்படுவாருங்க, அந்த நம்பிக்கை எனக்கு விழுந்திருக்கு. திமுகவுடைய பங்களிப்பு நான் பெரும்பங்கு இருக்கு, பெரும்பங்கு. ஆனா அவங்க மற்றனால வெற்றி பெற்றிருக்க நான் ஒத்துக்க முடியாது. அது அதே நேரத்துல நாங்க எங்களாலதான் நீங்க ஜெயிச்சீங்க, அதனால நீங்க ராஜினாமா பண்ணுங்க சொல்றீங்களா? புதுவை உட்பட 40 ராஜினாமா பண்ண சொல்லுங்க. என்ன சொன்னீங்களா? சவால் விட்டுருக்கல, ராஜினாமா பண்ண சொல்லுங்க, இன்னைக்கே பண்ண சொல்லுங்க, அறிக்கை விட சொல்லுங்க, நான் ராஜினாமா பண்றேன். தில் இருக்க கேட்கிறேன், நானு தைரியம் இருக்கான்னு கேட்கிறேன். நானு சொல்றாங்களே இந்த மாதிரி ராஜினாமா பண்ண சொல்லுங்க, தலைமை வச்சு சொல்லுங்க, நான் தயார். இன்னைக்கு வைப்ப தேர்தல் வைப்போம், 40 இடம் போயிடும்.